ஒரு அப்பன் 85 வயசான ஒரு டேட் வந்து ஒரு 56 வயசான ஒரு பையனை வந்து தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இதனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், அடுத்ததாக எவ்வளவோ குழந்தைகள் எவ்வளவோ கட்சியில வந்து தலைவர்களா இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடமாக இது இருக்க வேண்டும். நீங்கள் வந்து காலையில எழுந்து மக்களை சந்தித்து, இல்லை என்றால் மக்கள் பணியில் ஈடுபடவில்லை என்றால், நாளைக்கு உங்க தந்தையார் வந்து உங்களை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார் என்பதற்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் அன்புமணியினுடைய கேஸா இருக்கிறது. இன்னைக்கு யாருங்க மதிப்பார் அன்புமணிய கட்சியில? சோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார் இல்லையா? அதாவது ஒரு தலைவரை வந்து செயல் தலைவராக ஆக்குவது என்பது ஏறத்தாழ நீங்க ஒரு ஏதோ ஒரு கமிஷனரா இருந்துட்டு அடுத்து வந்து டெப்டி கமிஷனராக போய் வேலை பண்ற மாதிரி தான் இருக்கிறது. இதுதான் இதனுடைய ம். சாராம்சமா இருக்கிறது. இது எல்லாமே வின்வின். இன்னைக்கு வந்து பாமகவுக்கு வின்வின். அன்புமணிக்கு லூஸ் ஆனாலும் பாமகவுக்கு வின்வின்னா இருக்கிறது, அதிமுகவுக்கு வின்வின்னா இருக்கிறது, டிஎம்கேக்கு வின்வின்னா இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு லாஸ் ஆக மாதிரி இருக்கிறது. பாஜகவும் முழுமையான ஒரு லாஸாக நான் காண்கிறேன்.